இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இழந்த வீட்டையும், அந்த சொத்து மதிப்பையும் நம்ம கௌதம் இலக்கியாவும் திரும்ப மீட்கணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஆரம்பத்தில நம்ம ஜானகி அம்மாக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லன்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா நம்ம கௌதமோட மனசுக்குள்ளயும், நம்ம இலக்கியாவோட மனசுக்குள்ளயும் இந்த கார்த்திகை திரும்ப நடு தெருவுல நிப்பாட்டணும் இலக்கியா. ஏன்னா, ஜானகி அம்மாவ பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னது மட்டும் இல்லாம, ஜானகி அம்மாவோட இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் நிலைமைக்கு இந்த கார்த்திக் தான் ரேவதி அம்மா சொன்னத என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா நான் மட்டும் தான் இந்த கார்த்திக் வந்துட்டு சின்ன பையனு போனா போதுன்னு விட்டு வச்சிருந்தேன். ஆனா அவன் இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்திலயும், இந்த அஞ்சலியோட பேச்சிலயும் மொத்தமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கான். அதனால வந்த விளைவு தான் இது எல்லாமே வந்துட்டு. கண்டிப்பா அவன வந்துட்டு நம்ம பட்ட அதே கஷ்டமோ, அதே நிலைமைக்கு அவன வர வைக்க போறேன்னு ரொம்பவே முடிவு பண்ணியிருக்கேங்க. ஒரு கட்டத்தில நம்ம ஜானகம் வந்துட்டு இதில மறுப்பே குறைக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம ஜானகம்மா அந்த நடு ரோட்லயே வந்துட்டு இந்த கார்த்திக்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல எனக்கு நீ வந்துட்டு புள்ளையே கிடையாது. எனக்கு புள்ளனா அது ஒருத்தன் மட்டும் தான். அதுவும் கௌதம் தான். அந்த ஒரு வீட்ல வந்துட்டு நான் நரக வேதனை அனுபவிச்சு உங்க மத்தியில சாகறதோட நான் வந்துட்டு சொந்த அம்மான்னு வந்துட்டு இந்த கௌதம் கையாலே வந்துட்டு நான் செத்துருவேன்னு அவ்வளோ ஆக்ரோஷமா ஒரு பதில குடுத்துட்டேங்க. ஆனா இருந்தாலும் நம்ம இலக்கியாவால இந்த ஒரு விஷயத்த தாங்கிக்கவே முடியலங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் இருந்துகிட்டு அந்த ஒரு கம்பெனிய அந்த ஒரு சேர்மன் பதவிய நம்ம அஞ்சலியோட பேர்ல வந்துட்டு மாத்திட்டான் அப்படின்ற உண்மை வந்துட்டு இப்ப தெரிய வந்துருச்சுங்க. அந்த ஒரு கம்பெனிய வந்துட்டு முதல் இடத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கும் அந்த 1000 கோடியான டெண்டர் மூலியமா வந்துட்டு எவ்வளவோ ப்ராஜெக்ட் வந்துட்டு நம்ம கௌதம் தாங்க முடிச்சு குடுத்தாங்க. ஆனா, இப்ப எதுவுமே வந்துட்டு முன் அனுபவம் இல்ல. எந்த ஒரு எந்த ஒரு அறிவுமே கிடையாதுங்க. இந்த அஞ்சலி பேர்ல இந்த கார்த்திக் வந்து ஒரு முட்டாள்தனமான காரியங்க. இந்த பைரவிக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சு, பைரவி இப்ப காயப்பட்டுட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவுக்கு தெரிய வருது. ஏன்னா, இந்த பைரவிக்கு இதுவும் தேவை, இன்னும் தான் தேவை. ஏன்னா, அஞ்சலிய தூக்கி தல மேல வச்சுட்டு ஆடிட்டு இருந்தால, இப்ப அஞ்சலியும், சிந்தாமணியும் அந்த ஒரு வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கிற நடவடிக்கை பார்த்து, இந்த பைரவியே திரும்ப நம்ம கூட வந்துற போறாங்கன்னு நம்ம இலக்கியாவும், கௌதமும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா, நம்ம ஜானகி அம்மாவுக்கு வந்துட்டு பயங்கர கோவம். "நீ கௌதம் என்ன பண்ணுவ, ஏது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் வந்துட்டு நீ பட்ட அதே கஷ்டத்தையும், நீ பட்ட அதே வேதனையும் இந்த கார்த்திக் வந்துட்டு அனுபவிக்கணும். ஏன்னா, கார்த்திக்கோட சுயரூபத்தினால நம்ம எல்லாருமே வந்துட்டு பாதிக்கப்பட்டுட்டோம். கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட பேச்ச கேட்டு ஆணவத்துல ஆடிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி கட்டணும். இவ்வளோ நாளா இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்த வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதா நெனச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப எல்லாருமே வந்துட்டு கூட்டா இருக்காங்க. இந்த அஞ்சலியோட ஃபர்ஸ்ட்டு இந்த ஒரு மாஸ்டர் பிளான வந்துட்டு நம்ம கெடுக்கணும். ஏன்னா அஞ்சலி வந்துட்டு சிந்தாமணி கூட சேர்ந்துட்டு கார்த்திக்கே தெரியாம கண்டிப்பா சில பல வேலைகளெல்லாம் பண்ணி அவளுடைய அக்கவுண்ட்ல வந்துட்டு இந்த டெண்டர் மூலியமா வர்ற பணத்த அவ சேர்த்துக்குவா. அத வந்துட்டு முதல்ல தடுக்கணும். ஏன்னா கண்டிப்பா வந்து இந்த அஞ்சலியும் இந்த எஸ்எஸ்கே மட்டும் ஒண்ணா இருந்தாங்கன்னா, அந்த குடும்பம் நடு தெருவுல நிக்கிறது கண்டிப்பா உறுதி கௌதம். அப்படின்ற மாரி நம்ம ஜானியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கௌதம பொறுத்தவரைக்கும் அவங்க எல்லாரையுமே வந்துட்டு திரும்ப தர மட்டத்துக்கு கொண்டு வரது அவ்வளோ பெரிய வேலை கிடையாதுங்க. ஆனா இருந்தாலும் எப்படியாச்சும் வந்துட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃப்ராட வெளிய எல்லார் மத்தியில தெரியப்படுத்தணும்னு தாங்க ரொம்பவே முடிவு பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில இதுக்கான முடிவுகளும், இதுக்கான முயற்சிகளும் நம்ம கௌதம் இலக்கியாவும் பண்ருவாங்க. ஆனா இருந்தாலும் அதே சமயம் எப்படியாச்சும் நம்ம ரேவதி அம்மா பட்ட அவமானத்த வந்துட்டு இந்த கௌதம் தாங்க தூக்கணும். ஏன்னா அப்பன் பேர் தெரியாதவங்க கூடலாம் நீங்க போய் இருக்கீங்களா? கண்டிப்பா என்னைக்கு இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு தலைவலியான ஒரு பிரச்சனையில தான் முடியும்னு இந்த கார்த்திக் வந்துட்டு நம்ம ஜானகி அம்மா சொன்னதுனால தாங்க நம்ம ஜானகி அம்மாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்தது. அந்த ஒரு காரணத்த வந்துட்டு சுக்குநூறா உடைக்கணும். ஏன்னா, எனக்கு அப்பன் பேரெல்லாம் தெரியும். ஏன்னா, என் அப்பன் வந்துட்டு ஒரு உதவாதவன். அவனுடைய சுயரூபத்தினால, அவனுடைய பணத்து வெறி புடிச்ச மிருகத்தினால தான் என் அம்மாவ வந்துட்டு காதலிச்சு ஏமாத்திட்டு, இந்த தாக்ஷாயணி கூட போயிருக்கான். அப்படின்ற உண்மைய வந்துட்டு நம்ம ரேவதியே சொல்லணும்னு நெனைக்கிறவங்க, மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வழியா எல்லாமே வந்துட்டு இதுக்கு மேல நல்லதாக தாங்க நடக்கும். ஆனா, இருந்தாலுமே எப்படியாச்சும் வந்துட்டு இந்த அஞ்சலி அவளுடைய சுயரூபத்த திரும்ப திரும்ப வந்துட்டு வெளிச்சத்துக்கு கொண்டு வரதா போறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.